சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 67. சொன்ன பாருங்க, ஐயப்ப கிட்ட சொன்ன பாருங்க, நானு இது நீ கொடுத்த செல்வம். இந்த செல்வம் கீழே போறதும் மேல உன் சன்னிதானத்துக்கு வர்றதும் உன் கையில இருக்கு, என் கையில ஒண்ணு இல்லை ஐயப்பா. இந்த குழந்தைக்கு எதுவுமே இனிமே ஆகக்கூடாது. உன் குழந்தைக்கு எதுவுமே இனிமேல் வாந்தி எடுக்கக்கூடாது, எதுவுமே இது இதுவாகக்கூடாது சொல்லிட்டேன் பகவான் ஐயப்பன் கிட்ட. அது எப்படி வீட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி நீ வீட்டுக்கு ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய கடமை ஐயப்பான்ற சொன்ன. இவங்க எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ யார் என்பது உன்னை பற்றி அணுவணுவா நான் ரசிச்சவன், உன்னை பற்றி அணுவணுவா உன் மகிமையை நான் உணர்ந்தவன், உன்னை பற்றி நான் கருணையை உணர்ந்தவன் ஐயப்பனை பற்றி. அப்படி இவங்க எல்லாருக்குமே என்ன 4 பேர் திட்டாங்க வர்றாங்க, எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரியாது ஐயப்பனை பற்றி. இந்த இடத்துல சொல்கிறேன், ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன் ஐயப்பனுடைய கருணை மகிமையை உணர்ந்தவன் நான் சொல்கிறேன் ஐயப்பன் கிட்ட. நீ கொடுத்த பிச்சை மேலே வர்றதும் கீழே போகிறதும் ஐயப்பா என் கையில் இல்லை, உன் கையில் இருக்கு. உன்னை நம்பி தான் கிட்ட வந்த, யாரை நம்பி இங்கே மலைக்க? நான் சொன்ன வாக்கு நீ காப்பாத்தின மாதிரி, நீ சொன்ன வாக்கை நான் காப்பாத்தினல்ல. 2.5 வயசுல மலைக்கு இட்டுறேன்னா உன்னுடைய அருள் தான் இட்டுறேன், நாங்க ஒன்றும் இல்லை. அப்ப சபரிமலைக்கு ஐயப்பன் பம்பாலேருந்து குழந்தைய நடக்க வைக்கிறாங்க பகவான் ஐயப்பன். 2.5 வயசு குழந்தைய சாமி சரணத்தை உள்ள வச்சு சரணத்தை சொல்றா. பாதி தூரம் தன்னுடைய பேத்தியை நடக்க வைக்கிறான். ஐயப்பனுடைய கருணை பாருங்க, பேத்தியை நடக்க வைக்கிறான். நடக்க வச்சது இல்லாம பகவான் ஸ்ரீ ஐயப்பன் என்ன பண்றார் பாருங்க, 18ஆம் படியை தொட போறேன், ஆனந்த மழையா ஐயப்பன் பெய்யறான் பாருங்க. பிள்ளையும் பேத்தி ஆனந்த மழையை நினைய வச்சு 18ஆம் மழை அடிச்சு 2 பேரும் ஒன்னா ஐயனுடைய 18ஆம் படிக்கிட்ட தொட்டு கொடுத்துனே போறேன். 18 படிகள்ல விநாயகரோட ஆசீர்வாதம், முருகனோட ஆசீர்வாதம், காளியோட ஆசீர்வாதம், சிவனோட ஆசீர்வாதம், பெருமாளுடைய ஆசீர்வாதம், முருகனோட ஆசீர்வாதம், பெரிய கருப்பண்ண ஆசீர்வாதம், சிறிய கருப்பண்ண ஆசீர்வாதம், கருப்பாய் அம்மா ஆசீர்வாதம், சந்திரன், சூரியன், ராகு, கேது அத்தனையோட ஆசீர்வாதத்தை 18ஆம் படியிலிருந்து ஆசீர்வாதத்தோடு ஐயனுடைய கருவேல ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறாங்க. எங்கே சுத்தமில்லை, குழந்தை நேரம் உள்ள ஐயன் கருவேல உள்ள விட்டாங்க. ஐயனை பார்த்து கையெழுத்து குமர்ற பகவானே ஐயப்பா, உன் மகிமையை கொண்டு நான் என்னவென்று சொல்லுவேன், கருணை கடவுளே, கருணாகர மூர்த்தியே. பாருங்க, உள்ள அவனை கும்பிட்டுட்டு ஐயப்பான்னு இருமுடைய தலையில வச்சு இந்த பக்கம் குழந்தைய வச்சு ஐயப்பான்னு உள்ள அவன் கருவறை கிட்ட நான் கும்பிடுறேங்க. கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்கிறேன், என் கையில பிரசாதம் இருக்குதுங்க. என் கையில பிரசாதம், ஐயனுடைய பிரசாதம். என்ன சொல்லுவீங்க, ஐயனோட பிரசாதம் இருக்குது என் கையில. யார் என் கையில கொடுப்பாங்க பிரசாதத்தை? அவனுடைய அது என்ன பிரசாதத்தை இன்னி வரைக்கும் என்னால் உணர முடியல. அந்த பிரசாதத்தை கையில கொடுத்து எனக்கு என் குழந்தைக்கு அங்க தம்போதரி ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆசீர்வாதம் பண்ணது இல்லாம திரும்பி பார்க்கும்போது என் கையில பிரசாதம் இருக்கு. ஐயனை கிட்ட பாக்குறேன், கிட்ட கையில பிரசாதம் இருக்கு. யாரு கொடுத்துருப்பாங்க அந்த பிரசாதத்தை? பகவான் அந்த இந்த கையிலிருந்து வந்திருக்கு நினைக்கிறேன் பிரசாதம். ஐயனுடைய சின்மூத்திரிலிருந்து அந்த பிரசாதம் வந்திருக்கும். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் அழ வச்சா ஐயப்பா என்ன. ஏன்னா அவனை நம்பி நான் போனதுக்கு ஐயனே கதி என்று, ஐயனே சரணாகதி என்று, அவன் இல்லையில் நான் இல்லை, நான் வெறும் ஈரோ அவன். இந்த ஈரோ இந்த ஜீரோவை வழி நடத்துகின்றான். உடம்பை தம்பி கொடுத்து, உடலை சக்தியை கொடுத்து அனைத்தையும் செய்ய வைக்கின்றான் பகவான் ஸ்ரீ ஐயப்பன். அந்த பிரசாதத்தை கொடுத்து ஆனந்த கண்ணீர் அழுது அந்த பிரசாதத்தை நானும் என் பொண்ணு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஐயப்பா என்ன உன் கருணை ஐயப்பா, யாருக்கும் கிடைக்காத அந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்தையடா பகவானே ஐயப்பா. பகவானே, உன்னை நான் என்னவென்று சொல்லுவேன், கருணை கடவுளே, கருணாகர மூர்த்தியே, என் ஏழை பங்காளனே, ஏழையவருக்கு உதவி செய்பவனே ஐயப்பா. நீ கோடியில் ஒருத்தவனே இல்லை, லட்சத்தில் ஒருத்தவன் இல்லை, உன்னுடைய எண்ணிக்கை கணக்கே இல்லை, உன் பாசத்துக்கு அளவே இல்லை. ஐயன் பாசத்துக்கு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தையை என்ன பேச வைக்கிறான் பாருங்க ஐயப்பன். அப்ப என்ன எனக்கு செஞ்சிருப்பான் பாருங்க. என்ன மட்டுமல்ல, உலகத்தில் ஐயப்பனை உணர்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஐயப்பன் நல்லது செய்து வைத்திருக்கின்றான். இதை நான் சொல்றது எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரியும். சாதாரண கடவுள் இல்லைங்க. ஐயப்பனை வணங்குவது ஒரு வரம்.
நீ முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமாக இருக்கும். அந்த புண்ணிய நான் செஞ்சிருக்கேன். என்ன மாதிரி பல கோடி பக்தர்கள் ஐயப்பன் பக்தர்கள் செஞ்சிருக்காங்க. அதுதான் உண்மை. பேசலாம் பாருங்க ஐயப்பன் மகிமைய. பேச வைக்கிறதும் அவனே, என்னை ஆட்ட வைக்கிறதும் அவனே, என்னை பேரும் புகழோடு வைப்பதும் அவனே. அனைத்தும் ஐயப்பனே. நான் எதுவுமே இல்லை. எல்லாம் ஐயன் ஐயன் ஐயப்பன் ஐயப்பன் ஐயப்பனே. அன்னையும் அவனே, தந்தையும் அவனே, குருவும் அவனே, குல தெய்வமும் அவனே, இஷ்ட தெய்வமும் அவனே. பாத்தீங்களா ஐயப்பன் எவ்வளவு ஒரு அற்புதம் நடத்துற பாருங்க. மிச்ச அற்புதத்தை நாளைக்கு சொல்றேன். பாகம் 68 சொல்றேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவ மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. குருவே துணை, குருவே துணை, துணை குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம்.